டப்பிங் கேப் எல்லாம் உள்ள ரவுண்ட் அடிச்சுட்டே இருப்பாரு. ஒரே ஒரு சப்பாத்தி சாப்பிடுவாரு, ரவுண்ட் அடிச்சிருப்பாரு. என்ன தலைவான்வன், உடம்பு ஒல்லியாக்கணும்டா, இதுக்கு மேல என்னத்த ஒல்லியாக போறீங்க? இல்லடா அதுக்கு ரொம்ப ஒல்லியாக்கணும் சொல்லி நடந்துட்டே இருப்பாரு. சாப்பிட மாட்டாரு, சுத்தி ரவுண்ட் அடிச்சே இருப்பாரு. சுத்த ரவுண்ட் அடிச்சாரு. அப்புறமாலாம் அந்த உழைப்பு யாராலும் முடியாதுங்க. உடம்பு அதான் சொல்றேன், அரை சப்பாத்தி சாப்பிட்டு அவ்வளவு நடந்து உடம்பு குறைச்சாருன்னா எப்படி பண்ணிருப்பாரு. அதெல்லாம் கண்ணால நாங்க பார்த்தோம். அவர் அந்த சேது படத்துக்காக அவர் உழைச்ச உழைப்பை என் கண்ணால பார்த்தோம். இங்க டப்பிங் நடந்து பேசிட்டு இருக்காரு, அப்பாசுக்கு பேசிட்டு இருக்காரு, நடக்கிறாரு. அப்படியே உட்காந்தாரு. கீபோர்டு தபலாரு. அவர் கத்த அந்த ட்ராக் பிடிச்சி ஏத்தி ரெக்கார்டிங் முடிச்சு. இப்போ வந்து டப்பிங் வந்துட்டு வேற மாதிரி இருக்கு. ஒரு ஸ்டேஜ்ல வந்துட்டு அந்த டைம்ல இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் நிறைய இருந்திருக்கும். இப்போ நிறைய டெக்னாலஜி டிஜிட்டலா மாறி இருக்கு. ஆமா, அப்பைக்கும் உள்ள டப்பிங்கும் இப்போ இருக்க டப்பிங் சார் என்னதான் இருந்தாலும் இன்ஸ்ட்ருமெண்ட் லைவ் போட்டு இன்ஸ்ட்ருமெண்ட் பண்ணாதான் சார் நம்ம வந்து அதோட குவாலிட்டி அது வந்து இப்ப பண்றது வந்து சும்மா கீபோர்ட்ல ஃபீட் பண்ணிட்டு பண்றது அதெல்லாம் வந்து நமக்கு அந்த டெப்த் கிடைக்காது சார். நான் ஓப்பனா சார், டெப்த் வராது. அந்த ஒரிஜினல் குவாலிட்டிக்கு வந்து அந்த டெப்த். அதே மாதிரி இன்னைக்கு டிஜிட்டல், அன்னைக்கு மேக்னெட்டிக் டேப்பு, அந்த டேப்பு பிலிம்ல பண்ண குவாலிட்டி வந்து குவாலிட்டி அது என்னைக்குமே மாறாது. இப்போ வராது. ஏன்னா ஒரு அளவுக்கு போனா பீக் அடிக்கும், ஷூட் ஆகும், பீக் அடிக்கும், ஜாராயிடும். அப்பெல்லாம் அப்படி கிடையாது. அந்த குவாலிட்டிக்கான வேல்யூ. ஏன்னா அப்பெல்லாம் அந்த பயோ சிஸ்டம் மேக்னெட்டிக் ஃபிலிம்லாம் வருது, பயோ சிஸ்டம்லாம் வரும், நல்லா இருக்கும், குவாலிட்டி நல்லா இருக்கும். இப்போ எல்லாமே ஹார்ட் டிஸ்க் தானே சார். ஹார்ட் டிஸ்க் எங்க வேணா ஜர்க் வரும், என்ன நடக்கும். ஹார்ட் டிஸ்க்லாம் இன்னைக்கு நான் ரெக்கார்ட் பண்ண நாளைக்கு இருக்குமா தெரியாது. ஆனா மேக்னெட்டிக் எத்தனை வருஷம் ஆனாலும் இருக்கும். உங்களுக்கும் சியான் விக்ரம் அவர்களுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் சார்? நிறைய இடத்துல பாத்துருக்கோம். இல்ல ஆக்சுவலா வந்து அவர் வந்து ஒரு டப்பிங் ஆர்டிஸ்டா தான் எனக்கு நல்லா தெரியும். ஆமா, ஸ்டார்டிங்ல அவர் வந்து இனியெல்லாம் சுகமேன்னு ஒரு படத்துக்கு வந்து அப்பாஸுக்கு வந்து டப்பிங் வாய்ஸ் கொடுக்க வந்தார் பிலிம் சீட்ல. அப்ப வந்து சேது வந்து ஷூட்டிங் போயிட்டு இருக்கு. டப்பிங் கேப் எல்லாம் உள்ள ரவுண்ட் அடிச்சுட்டே இருப்பாரு. ஒரே ஒரு சப்பாத்தி சாப்பிடுவாரு, ரவுண்ட் அடிச்சிருப்பாரு. என்ன தலைவான்வன், உடம்பு ஒல்லியாக்கணும்டா, இதுக்கு மேல என்னத்த ஒல்லியாக போறீங்க? இல்லடா அதுக்கு ரொம்ப ஒல்லியாக்கணும் சொல்லி நடந்துட்டே இருப்பாரு. சாப்பிட மாட்டாரு, சுத்தி ரவுண்ட் அடிச்சே இருப்பாரு. சுத்த ரவுண்ட் அடிச்சாரு. ஒரு அரை சப்பாத்தி சாப்பிட்டு ரவுண்ட் அடிப்பாரு. அந்த மாதிரி அப்பதான் தெரியும் எனக்கு சேதுன்னு ஒரு உருவாகிட்டு இருக்குன்னு தெரியும். அது தெரியாது நமக்கு. அந்த ஏன்னா நம்ம ஃபீல்டுக்கு உள்ள ஃபீல்டுக்கு உள்ள இருக்கான். படம் வந்ததுக்கு அப்புறம் பார்த்தா ஓஹோ தலை வந்து இதுக்காகத்தான் இவ்வளவு உழைச்சிருக்காரு, அப்பா என்ன ஒரு டெடிகேஷன். அப்பதான் நினைச்சேன். அந்த மாதிரி இது பண்றப்ப அப்படி ஃப்ரெண்ட் ஆனோம். அப்ப அந்த படத்துல வந்து நான் ஒரு 5000 rupees வாங்கி கொடுத்தேன் அவருக்கு. டப்பிங் முடிச்சுட்டு அந்த பேசி முடிச்சுட்டு 5000 rupees வாங்கி கொடுத்தேன். ஓகே பாய்ன்னு சொல்லிட்டு ஒரு ஃபியட் கார் வச்சிருந்தாரு அவர். அந்த கார்ல போவாரு, டாடா காமிச்சு போவாரு. அப்படி பழக்கமாச்சு. அப்படி பழக்கமாகி என்னுடைய ஸ்டுடியோ நிவேதா ஸ்டுடியோ வந்து அங்க ஒன்று ஃபர்ஸ்ட் ஓப்பன் பண்ணது குமரன் காலனியில. அதை ஓப்பன் பண்றதுக்காக அவர்கிட்ட போய் கேட்டிருந்தேன், இந்த மாதிரி வரேன்னு. அப்ப அதுல தில்லுன்னு ஒரு படம், அந்த படம் வந்து டப்பிங்கும் நாங்க பண்ணோம், அந்த ஸ்டுடியோ ஓப்பன் பண்ண 2 பாயிண்ட் ஒரே வச்சிருந்தேன். அப்ப கேட்டது மாதிரி இருக்கு சார் கேட்டேன். சரி அதுல நீங்க ஒரு பாட்டும் தில்துன்னு ஒரு பாட்டும் பாடணும், ஸ்டுடியோ ஓப்பன் பண்ண சார் வாங்கன்னு. நான் 10 நிமிஷம் வர. அப்ப அன்னியன் ஷூட்டிங் டைம்ல நான் ஒரு 1 hour வர, அதுக்கு மேலே இருக்க முடியாது அப்படின்னாரு. ஆனா 1 hour இருக்குன்னு சொல்லிட்டு மார்னிங் வந்து ஒரு ஈவினிங் வரைக்கும் இருந்தாரு. அந்த ஏரியாவை என்ன ஒரு மாதிரியா பாத்துறாங்க. அவர் வந்துட்டு போனதுக்கு அப்புறம் சார் நான் பேசிட்டு இருக்கேன் உள்ள அப்படியே இருந்ததுனால நல்லா இடம் பிடிச்சிருந்தா செட் ஆயிடுச்சா? இல்ல எது சார்? இல்ல ஷூட்டிங் இது அப்படியே வந்துட்டு உட்காந்து பாட்டு பாட ஆரம்பிச்சாரு. அந்த பாட்டுல இன்வால்மெண்ட் தில் தெலுங்குல அவர் தான் பாடினாரு. இல்ல என் பொண்ணு எல்லாம் ஃபேமிலி வச்சு போட்டோ கூட எடுத்திருப்பேன். அந்த மாதிரி அந்த பாட்டு பாடினாரு. அதுக்கப்புறம் அப்படியே அந்த கதை இந்த கதைன்னு பேசி அப்படியே ஜாலியா பேசிட்டு இருந்தோம். பேசி ரொம்ப நேரம் இருந்துட்டாரு. அது என்ன அவருக்கு என்ன ஒரு மனசுல ஒரு அந்த என்வரன்மெண்ட் என்ன பிடிச்சது தெரியல. அந்த இடம் பிடிச்சி அப்படியே இருந்தாரு. ஈவினிங் தான் போனாரு. அதுக்கப்புறம் அந்த ஏரியா நாவிலே போன என்ன ஒரு ஹீரோ போய் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. விக்ரமா வந்துட்டு போய் விக்ரம் சரியா பேச இவர் யாரா அப்படின்னு போய் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு அருமையான தங்கமான பர்சன். சாதாரணமா சினிமால பாத்திருக்கோம். அந்த கேரக்டருக்கு என்ன பண்ணுமோ அதுக்கு ஒரு லெவல்ல போயிட்டு தான். அப்புறமாலாம் அந்த உழைப்பு யாராலும் முடியாதுங்க. உடம்பு அதான் சொல்றேன், அரை சப்பாத்தி சாப்பிட்டு அவ்வளவு நடந்து உடம்பு குறைச்சாருன்னா எப்படி பண்ணிருப்பாரு பாருங்க. அதெல்லாம் கண்ணால நாங்க பார்த்தோம். அவர் அந்த சேது படத்துக்காக அவர் உழைச்ச உழைப்பை என் கண்ணால பார்த்தேன். இங்க டப்பிங் நடந்து பேசிட்டு இருக்காரு, அப்பாசுக்கு பேசிட்டு இருக்காரு, நடக்கிறாரு. மக்களுக்கு தெரியுது இல்ல, இப்ப விக்ரம் அவர்கள் இந்த அளவுக்கு நிக்கிறாருன்னா மக்களுக்கு பிடிச்ச போய் இவ்வளவு விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காரு சார். அதாவது நான் அன்னைக்கே சொன்னேன்ல, கஷ்டப்படாம எதுவுமே கிடைக்காது சார். நம்ம இஷ்டப்பட்டதை கூட கஷ்டப்பட்டு தான் வாங்க முடியும். அது கஷ்டப்படாம வராது. அது அப்படி கஷ்டப்படாம வர்றது நம்மகிட்ட நிலைக்காது, என்னைக்குமே நிலைக்காது. இன்னைக்கு அவங்க நிலைச்சு நிக்கிறாங்கன்னா அந்த கஷ்டம், அந்த கஷ்டத்தோட விளைவு பரிசுதான் இன்னைக்கு அவங்க அந்த பேரு எல்லாமே.
விக்ரம் சார்னா நீங்க சாதாரண விஷயம் இல்லையே. ஆமா. இப்ப விக்ரம் அவர்கள் ஸ்டார்டிங்ல டப்பிங்ல இருந்து ஆரம்பிச்சாரு, நிறைய படங்கள்லாம் பண்ணியிருந்தாரு. இப்போ ஒரு பையன் துருவ் விக்ரம் பண்ணிட்டு இருக்காரு. ஆமா. இப்போ என்ன போயிட்டு இருக்குன்னா மீடியால பொறுத்த வரைக்குமே அப்பா வந்துட்டு சினிமால இருக்காருன்னா பசங்களுக்கு ஈஸியா ஒரு கேட் வந்துருது அப்படின்னு சொல்றாங்க. நான் லாஸ்டா டேனியல் பாலாஜி அப்ப சொன்னேன், இது மூலமா இது கிடைக்குன்னு சொல்ல முடியாது சார். அவங்களுக்குன்னு திறமை இருக்கணும் சார். திறமை எல்லாம் வர முடியாது. என்னதான் அப்பா சப்போர்ட் அம்மா சப்போர்ட் இருந்தாலும் அவங்களுக்கான ஒரு திறமை இருக்கணும். டக்குனு உள்ள போயிட முடியாதுல்ல, அவங்களுக்கு அந்த என்ட்ரி கொஞ்சம் ஈஸியா இருக்கு. ஒருவேளை கதவு திறக்குதானே ஈஸியா திறக்கலாம், ஆனா உள்ள திறந்துக்கு விளையாடணும். யாரு விளையாடுறது? ஸ்டேஜ்ல விளையாடுறது யாரு? அப்புறம் அவங்களுக்கான பவர் இருக்கணும்ல, அந்த திறமை இருக்கணும்ல. கதவு திறக்கிறதுக்கு ஒரு வழி ஈஸியா கிடைக்கலாம், அது இருக்கலாம், அது கன்ஃபார்மா இருக்கலாம், அது இருக்கலாம். ஆனா இருந்தாலும் அந்த ஸ்டேஜ்ல விளையாட போறது அவங்க தானே, அதுக்கு திறமை வேணும் இல்லையா? லாக்டவுன்ல நிறைய படங்கள் நீங்க வந்துட்டு டப்பிங்லாம் பண்ணி போடுறீங்க. ஆமா சார், அதாவது ஒரு 85 படம் பண்ணேன் சார் லாக்டவுன்ல. அது எப்படின்னா சவுண்ட் மியூசிக். ஆமா, என்ன ஸ்டுடியோல பண்ண முடியாது, ஏன்னா லாக்டவுனால வெளியே வர முடியாது. நான் அதை வந்து வீட்லயே வந்து என்னுடைய ஒரு செட்டப் வச்சிருந்தேன், வீட்லயே செட்டப் வச்சிருந்தேன். அதை டப் பண்ணி அப்படியே மிக்ஸ் பண்றது, சிஜி பண்றது, இப்படி பண்ணி ஒரு 80 படம் பண்ணி கொடுத்தேன். விஜய் சூப்பர்ல வர படம் எல்லாமே நான் பண்ண படம் தான். அதுல எல்லா படமும் நான் தான் பண்ணேன். அதுல வந்து எல்லாமே மிக்சிங் எல்லாமே நான் பண்ணி அது இங்கேருந்து கண்டென்ட் ஃபைனல் அவுட் போட்டு கண்டென்ட் கொடுத்தேன். அது ஏன்னா அந்த நேரத்துல கண்டென்ட் தேவைங்கிறதுனால நான் உட்காந்து பண்ணேன் நான். ஏன்னா அப்ப லாக்டவுன் வெளியே யாரும் வரமாட்டாங்க இல்லையா. நான் ஒரு கவர்மெண்ட் ரிப்போர்ட்டர், ஸோ அதனால நம்ம கொஞ்சம் அந்த கார்லாம் இருக்கனால வருவேன். அதை வச்சு நான் பண்ணி கொடுத்தேன். ஒரு 80 படம் பண்ணி கொடுத்தேன், அவங்களுக்கு போச்சு. அது மாதிரி நிறைய படங்கள். அந்த படங்கள் எல்லாம் பார்க்கும்போது ஏன் இந்த படத்துக்கு இந்த மாதிரி டைட்டில் வச்சிருக்காங்கன்ற ஒரு பக்கம் இருக்கு. இவன் ஆளு, அவன் வேற மாதிரி, இந்த மாதிரி எல்லாம் பார்க்கும்போது உதாரணத்துக்கு ஒரே டைட்டில், இதுதான்டா போலீஸ், ராஜசேகர் படம். அப்ப என்னன்னா அந்த போலீஸோட பவர் என்னங்கிறது காமிச்சாரு. அதை எப்படி சொல்லுவீங்க நீங்க? இவன் தான்டா போலீஸ், அதை இதுதான்டா போலீஸ்னு வச்சாங்க. அது வந்து ஒரு டைட்டிலா வைக்கலாமா அப்படின்ற ஒரு யோசனை இருக்கும். ஆமா ஆமா வைக்கிறாங்கன்னு. அதாவது டயலாக் எழுதுவாங்க இல்லையா, ரைட்டர் வந்து டயலாக் எழுதுறப்ப சில நேரத்துல டக்குன்னு மிக்ஸ் செட் ஆகும். இப்ப உதாரணத்துல தம்பிக்கு எந்த ஒரு படம், ரஜினி சார் படம் வந்துச்சு. அவர் வந்து ஒரு ஊரை தேடி போயிருப்பாரு. அங்க ஒரு ஆள் கேட்பாரு, சாதாரண ஒரு பர்சன் கேட்பாரு, இந்த இடத்துக்கு எங்க போனோம், இங்க போ, அப்படி பண்ணுவாரு. அப்புறம் கேட்பாரு, தம்பிக்கு எந்த ஊரு அப்படின்னாரு, டைட்டில் முடிஞ்சு போச்சா. அந்த மாதிரி ஒரு கண்டென்ட் அப்படி வர்றப்ப, அந்த ஃப்ளோல வர்றப்ப அப்படி பேட்டர்ன் மாறிடுச்சு. இப்போ திருப்பி அந்த பேட்டர்ன் கொண்டு வராங்கன்ற ஒரு பக்கம் இருக்கு. ஆமா, சோஷியல் மீடியால பார்க்கும்போது இது மாதிரி டைட்டில்லாம் எங்க இருந்து வைக்கிறாங்க, இப்படி யோசிக்கிறாங்கன்ற மாதிரி இருக்கு. ஒரு பக்கம் வந்து காமெடியாவும் காமிக்கலாவும் மாறிடுதுல. காமெடின்னு சொல்ல முடியாது சார். நீங்க நல்ல விதம் பார்த்தா நல்லதுதான், காமெடி எல்லாம் கிடையாது. அந்த டைட்டில் ஆனா ஒரு டப்பிங் படத்துக்கு டைட்டில் வைக்கிறதா சாதாரண விஷயம் கிடையாது சார். நீங்க அதை புது படத்துக்கு நீங்க அதாவது அதே மாதிரி புது படத்துக்கு சாங் எழுதிட்டு போயிடலாம், புது படத்துக்கு டைலாக் எழுதிட்டு போயிடலாம். டப்பிங் படத்துக்கு டைலாக்கும் சாங் எழுதுங்க. ஏன்னா அது ஒரு தாளத்தை பிடிக்கணும், சந்தத்தை பிடிக்கணும், அந்த லென்த்தை பிடிக்கணும், அதுக்கு வேர்ட்ஸை மேட்ச் பண்ணணும், மாலிப்பு பாலிப்பு எல்லாம் பார்க்கணும். இதெல்லாம் இருக்கு. இப்போ நீங்க ஒரு படம் தெலுங்குல ரிலீஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த டைலாக் தான் கரெக்டா பேசுறாங்களா இல்ல தமிழ் டப்பிங்ல வேற மாதிரி எக்ஸ்ட்ரா வேர்ட்ஸ் போட்டு ஆட் பண்ணலாம்? அதுவே இருக்காது, கொஞ்சம் அந்த கண்டென்ட் எடுத்துக்கிட்டு மாறும். ஏன்னா அதுவே அப்படியே காப்பி ஆல்மோஸ்ட் வந்துடும், கேட்டு பக்கத்து அதே தான் இருக்கும். ஆனா நம்மளுடைய கிரியேட்டிவிட்டின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, நம்ம டைலாக் எழுதுறப்ப கொஞ்சம் வித்தியாசமா காமிக்கணும், ஒரு பொய்டிக்கா எழுதணும்னா அப்ப அதை மாத்துவாங்க. அதை மாத்தி அது எந்த காமெடிக்கலா ஏற்படுதோ அதுக்கேற்ற மாதிரி மாத்தணும். சீன் கண்டென்ட் பொறுத்து மாறும், அது டைலாக் மாறும். இப்ப மம்முட்டி சார்லாம் வந்து என்கிட்ட டப்பிங் பேசுவாரு, மலையாளத்துல வந்து தமிழ் பேசுவார். அப்ப அவருக்கு வந்து தமிழ் கொஞ்சம் கஷ்டம் இல்லையா. அப்ப நான் என்ன பண்ணுவேன், மானிட்டர் பாப்பாரு, மானிட்டர்லயே பஞ்ச் பண்ணிடுவேன், மானிட்டர் பிளே பண்ணுவேன், எடுத்தோ அங்கடா மவனே அதாடான்னு அவர் பாராட்டுவாரு. அவருக்கு ஏன்னா அந்த திரும்ப பேசுனா கொஞ்சம் கஷ்டம் இல்லையா. டப்பிங் பேச ரொம்ப கஷ்டம். அதாவது அவங்களுக்கு பேசுறதும் கஷ்டம் தான், அடுத்த டப்பிங் படம் பேசுறது கஷ்டம் தான். ஏன்னா ஆல்ரெடி அவங்க கேமரா முன்னாடி உயிரை கொடுத்துட்டாங்க, மறுபடியும் ரீபர்த் மாதிரி வரணுங்க. அந்த மாடுலேஷன் வரணும், அந்த இது வரணும், ஃபீலிங் எல்லாம் வரணும். அப்பதான் அவுட் எவ்வளவு கஷ்டம் அது. அந்த கஷ்டத்தை வந்து நான் கொஞ்சம் சரி அதர் லாங்குவேஜ் பேசுறாம டக்கு டேக் எடுத்துருவேன், போட்டோன்னே ரொம்ப ஹாப்பி ஆயிடுவாரு. அப்ப அந்த மாதிரி நிறைய படங்கள் வந்து ஃபிலிம் சிட்டில பண்ணோம். அந்த ஃபிலிம் நான் படிச்ச இன்ஸ்டியூட்லேயே வந்து ஃபிலிம் சிட்டின்னு ஒன்று இருக்கு, அங்கே நான் இன்ஜினியராக ஒர்க் பண்ணேன். அங்கே தான் நிறைய படங்கள், மிதுன் சக்கரவர்த்திக்கு ஒரு 50 படம் பண்ணியிருக்கேன். அதில் வந்து டிங் டான்னு ஒரு படம் கூட அவார்டு வாங்கியிருக்கு. அந்த மாதிரி நிறைய படங்கள் பண்ணியிருக்கேன். கவுண்டமணி சார் அங்கே பெர்மனெண்டாக பேசுவார், வடிவேல் சார், விவேக் எல்லாமே அங்கே வருவாங்க, பிரகாஷ் ராஜ் சார், அவெல்லாம் அங்கே வந்தாங்கன்னா அப்படி சாந்தமாக உட்காந்துருவார். அவர் ரொம்ப பிடிக்கும் அங்கே வந்து டப்பிங் பேசுறது. இன்னும் எல்லாருமே அங்கே வந்து டப்பிங் பேசுகிறாங்க. ரகுவரன் சார் ஒரு படத்துக்கு வந்தார். அப்போ வந்து ரகுவரன் சார் வந்து எப்படின்னா அவர் கோவக்காரரு, பாசக்காரரு எல்லாமே இருக்கும், அது திறமையாலே. அதுல வந்து ஸ்பாட்ல மைக் சைட்ல போட்டுருக்கு, பைரட்டே கேட்கல, என்னடா அப்படின்னு ஒரு மாதிரி வார்த்தையை சொல்லி திட்டினாரு. என்னடா மைக் வச்சான், நான் எப்படியா கேட்டு பேசுறது அப்படின்னு. சரி போடுங்க சார், இன்ஜினியர் சார் போடுங்க பேசும் அப்படின்னு. அந்த மாதிரி பேசி அப்புறம் அந்த மாதிரிலாம் அவரும் நல்லா டப்பிங்ல ஃபாஸ்ட்டு திறமையா பேசுவாரு. எம்எஸ் சார் எம்எஸ்வியோட ஒரு சாங் ரெக்கார்டிங் பண்ணேன், அதை மட்டும் சொல்லிடுறேன். சொல்லுங்க. அது எப்படின்னா அப்போ வந்து அப்பெல்லாம் வந்து மிக்சர் வந்து 2 சேனல் 3 சேனல் அப்படி மிக்சர் தான் இருக்கும். திடீர்னு 24 சேனல் ஒரு மிக்சர் மேகில போட்டான். எங்க ஓனர் வாங்கியிருக்காரு, யார் ஆனந்த் வாங்கியிருக்காரு.
அப்போ மேலே வாங்கி வச்சுட்டு அப்படியே நம்ம 24 சேனல் வாங்கியிருக்கு, நமக்கு ஸ்டுடியோ வந்து செக் பண்ணி மேலே வச்சுக்க அப்படின்னாரு. சரி வாங்கிட்டு போயிட்டேன். இவர் என்ன பண்ணிட்டாரு, 24 சேனல்ல 24 ட்ராக்னு நினைச்சிட்டாரு. அதாவது ஒரு ட்ராக்கை ரெக்கார்ட் பண்ற மாதிரி நினைச்சிட்டு, அப்போ வந்து எம்எஸ்சி சார் ஆஃபீஸ் வந்து ஃபோன் பண்ணிருக்காங்க மேனேஜர். சார் நம்மகிட்ட வந்து ரெக்கார்டிங் பண்ண சார், எத்தனை மிக்சர் என்ன மிக்சர் என்ன, அரே நம்ம இப்பதான் 24 சேனல் மிக்சர் வாங்கியிருக்கு அப்படின்ட்டாரு. அவங்க என்ன நினைச்சா 24 ட்ராக் நினைச்சிட்டாங்க. அப்ப எம்எஸ்சி சார் வந்தா எனக்கு ஃபோன் பண்றாரு, எம்எஸ்சி இருக்காங்க அவர் நிறைய ட்ராக் போடுவார், நீங்க என்ன எப்படி இல்ல நம்ம 24 சேனல் வாங்கிருக்கல. நான் அவர்கிட்ட போய் எப்படி புரிய வைக்கிறது, அவருக்கு தெரியாது, புரிய வைக்க முடியாது. சரி விட்டேன் சார், பார்த்துக்கலாம் விட்டு என்ன பண்ணேன். சரி நானும் ஆசாசமா எம்எஸ்சி சார் போன அந்த அவர் ஆர்வத்தில் ஓடியாந்து பார்த்தா அங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு 60 இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கு. 60 இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கு, ஸ்டுடியோ ஃபுல்லா நிரம்பி இருக்கு. கடைசியில பாத்ரூம்ல ஒரு 2 இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சேன், இடம் பத்தாம பாத்ரூம்ல வச்சேன் 2 இன்ஸ்ட்ருமெண்ட் அங்க வச்சான். மைக் இல்லாம அங்க வாங்க இங்க வாங்க, ஹெட்போன் வாங்க இங்க வாங்க, எல்லாம் வாங்கி எல்லாம் அரேஞ்ச் பண்ணி எல்லாம் செட் பண்ணி வச்சாச்சு. ஃபர்ஸ்ட் சார் வந்தாரு பக்கத்துல என்ன பார்த்தாரு, அப்பயும் சின்ன பையன் தான் இருக்கு, இப்படி பார்த்தாரு. இன்ஜினியர் எஸ் சார் அப்படின்னு உட்காந்துட்டு அங்க இப்பதான் காமெடி ஆரம்பிக்குது. உட்காந்தாரு, எல்லாம் வா கீபோர்ட் ட்ரையல் கொடுங்க, ஓகே ரிதம் கொடுங்க, கிட்டார் கொடுங்க, அது கொடுங்க, எல்லாம் பார்த்துட்டாரு. பார்த்து முடிச்சு என் மூஞ்சியை பார்த்தாரு. என்ன சார் நீங்க என்ன பண்றீங்க, கிட்டார் ஒரு ட்ராக், அப்புறம் அந்த தபேலா ஒரு ட்ராக், டோலக் ஒரு ட்ராக், இது ஒரு ட்ராக்னாரு. இவர் சொல்ல என் மனசுக்குள்ள இங்க எத்தனை ட்ராக் இருக்குது, 2 ட்ராக் 3 ட்ராக் தான். இந்த 3 ட்ராக்ல நம்ம எப்படி எத்தனை ட்ராக் பிரிக்குது எனக்கு ஒன்றும் புரியல, இவருக்கு எப்படி சொல்ல தெரியும். நான் சொன்னேன் சார் என்னன்னாரு, சார் இது 3 ட்ராக் தான் சார் இங்க இருக்கு. அப்புறம் 24 ட்ராக் சொல்றாரு சார், 24 சேனல் மிக்சர் சார், அவருக்கு தெரியல சார், ராங்கா சொல்லிட்டா சார்னு. ஓ மை காட் அப்படின்னாரு. கடவுளேன்னு ஏதோ சொன்னார் அவரு. ஓ மை காட் சார், ஒன்றும் இல்லை சார், நான் 3 ட்ராக்ல ரெக்கார்ட் பண்றேன் சார், நீங்க நான் பண்ணிடுவேன், நான் பண்ணேன் சார், நீங்க சொல்லுங்க சார் எந்த இன்ஸ்ட்ருமெண்ட் நம்ம ஆன் மிக்சிங்ல பண்ணலாம் சார் அப்படின்னு. அப்படியே உட்காந்தாரு. கீபோர்டுனாரு, தபேலான்னாரு. அவர் கத்த அந்த ட்ராக் பிடிச்சி ஏத்தி ரெக்கார்டிங் முடிஞ்சு எல்லாம் முடிஞ்சு சாங் கேட்டாங்க, முடிச்சிட்டாங்க. அப்ப சித்ராமா பாடினாங்க, சித்ராமா பாடி ஜெயச்சந்திரன் எல்லாம் பாடினாங்க. கடைசியா எஸ்பிபி சார் ஒரு சாங் பாட வர்றாரு. அவர் சாங் பாட வரப்பதான் ஒரு பெரிய கூத்தே நடந்துச்சு. என்னாச்சுன்னா மேல வந்து ஸ்பூல் டைப்ல டேப் டைப் அதுல. அப்ப வந்து ஒரு 5 மினிட்ஸ் சாங்க்கு வந்து ஒரு 1000 மாட்டினேன், சேஃப்டியா மாட்டேன், இல்லைன்னா கட் ஆயிடும். நான் சொன்னேன் டாக் ப்ரெஸ் பண்ணி சொன்னேன் 1000 ஃபீட் போட்டுக்கணும். அவர் என்ன பண்ண 500 ஃபீட் போட்டு உட்காந்து தூங்கிட்டாரு ஆப்ரேட்டர். சார் பாடிட்டு இருக்காரு. கரெக்டா அனுபலவி லாஸ்ட் பல்லவி பாடணும். டேப் மேல கட்டாயிச்சு போட்டிருக்கு. ரிவர்ஸ் பண்ணோம்னா கத்தும், ரிவர்ஸ்ல போக அந்த வாய்ஸ் கேட்க. ரிவர்ஸ் போறேன், சவுண்ட் வரல. என்ன இது சவுண்ட் வரலன்னு மேல போய் பாக்குறேன், டேப் சுத்தி கிடைக்க உட்காந்து தூங்கிட்டு இருக்கான் ஆப்ரேட்டர், தூங்கிட்டு இருக்கான். ஆஹா முடிஞ்சதுடா நம்ம கதை அப்படின்னு. ஏன்னா எஸ்பி சார் எல்லாம் வெயிட்டிங், பேக்கப் அந்த சாங்கோட பேக்கப் எல்லாம் வெயிட்டிங். சாங் பிளே பண்ணி கேட்பாங்க, என்ன பண்றதுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கேன். அப்ப எடிட்டர் அம்பலன்னு ஒருத்தர் இருந்தாரு, அவருக்கு ஃபோன் பண்ணேன். அண்ணானே என்னன்னாரு, இது மாதிரி நடந்து போச்சு, டேப் போடல, ஃபுல் டேப் பண்ண ரன் அவுட் ஆகி போச்சு. நானு நீ ஒண்ணு பண்ணு, ஃபர்ஸ்ட் ஒரு பல்லவி பாடிருப்பார்ல அந்த பல்லவியை ரெக்கார்ட் பண்ணி எண்டில் வந்து அதை செகண்ட் டைம் இன்னொரு பல்லவி அனுபவம் மாதிரி ரெக்கார்ட் பண்ணி ஜாயின் பண்ணிட்டு ப்ளே பண்ணி கேட்டாங்க. எம்எஸ்சி சார் எல்லாம் கேட்குறாங்க. கேட்டுட்டு எஸ்பி சார் உட்காந்துருக்காரு, எல்லாம் கேட்டுட்டு கிளாப் பண்ணிட்டு எல்லாம் போயிட்டாங்க சூப்பர்ன்ட்டு. இவர் மட்டும் என்னை பார்த்தாரு, யார் எஸ்பி சார் என்னை பார்த்தாங்க அங்கேருந்து இப்படி ஒரு மாதிரி நக்கலா பார்த்தாரு. சார் என்ன பண்ண சார், என்னடா பண்ண, ஃபர்ஸ்ட் பாடினது தாண்டா திரும்ப வந்துச்சு, நான் செகண்ட் அனுபவம் நான் பாடினது அந்த ஸ்டைல் கிடையாது, ரன் அவுட் ஆகி போச்சு சார். சரி பரவாயில்ல போ, நம்ம பையன் எதை மேனேஜ் பண்ணிட்டா, தலைவர் கோக்காரரு, அவர் மோசமான டைப்பு, அவர்கிட்ட மேனேஜ் பண்ணி எதோ பண்ணிட்டேன், வெரி குட் போ, நல்லா வருவோம் போ அவரு கொடுத்த ஆசீர்வாதத்துல நான் வெளியே வந்தான்னு வச்சுங்க. அந்த நாளைக்கு இன்னைக்கு வேற யாராவது திட்டிருப்பாங்கல்ல. இல்ல இவ்வளவு ஒரு டென்ஷனான சூழ்நிலை எஸ்பிபி வந்து கூலா ஹேண்டில் பண்ண, அதாவது சிரிச்சாரு, அந்த சிரிப்புல கண்டுபிடிச்சாரு அப்படின்னு. ஏன்னா அவரு அறிவாளி முடியாது. ஆமா, இவன் எம்எஸ்ஆர் கூட தெரிஞ்சிருக்கான். சரி கும்பல்ல சொல்ல வரான்னு கூட விட்டுருக்கலாம், ஏன்னா அவரு கண்டுபிடிக்கிற விஷயமா, அவர் எல்லாம் ஜீனியஸ் அவரு கண்டுபிடிச்சிருப்பாரு. ஆனா எல்லாம் கும்பலும் கேக்குறாங்களே அந்த வேலை சொல்ல வேணாம் அப்படின்றதுனால மறைச்சிருக்கலாம். ஆனா இவரு கூப்பிட்டு என்ன கேட்டாரு, நமக்கு ஏற்கனவே நல்லா டப்பிங்ல பழக்கம் கூப்பிட்டாரு, மேனேஜ் பண்ணிட்டேன்ல, சரியான ஆள் தான். அன்னைக்கு நான் ஷூ போட்டப்ப பதில் சொன்ன பாத்தியா, அன்னைக்கே நினைச்சேன் நீ ஒரு ஆளு குள்ளமா இருந்தாலும் பயங்கரமான விஷயமா காரணம் நினைச்சேன். நல்லா வருவப்பா அப்படின்னாரு. அது அனுபவங்கள். சரி செல்வம் சார், ஏன் கேப் கண்ணாடி எல்லாம் போட்டுட்டு இருக்கான்னு ஒரு பக்கம் கொஸ்டின் இருக்கு. ஆமா, எதனால இந்த ஸ்டைல ஃபாலோ பண்றீங்க? அதாவது இந்த நேத்து நைட்டு பாருங்க, கண்ணை பாருங்க கருப்பா இருக்கா, நைட்டு தூங்கல. அது எனக்கு என்னன்னா ரொம்ப நைட் ஒர்க் பண்ணி ஏறாமக்கு அப்புறம் நான் சொல்லுவாங்க, எனக்கு நைட் ஒர்க் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நைட்ல போன் வராது, எந்த தொல்லையும் இருக்காது, புள்ள தொல்லை பொண்டாட்டி தொல்லை எந்த தொல்லையும் இருக்காது, ஃப்ரெண்ட்ஸ் எது இருக்காது. நம்ம உட்காந்து மிக்சிங்ல உட்காந்து அந்த மைண்ட் ஃபுல்லா அதுலயே போகலாம். அதனால வந்து நைட் ஒர்க் ரொம்ப பண்ணுவேன். நைட்டை பண்ணி பகலும் தூங்க மாட்டேன்.
அதனால கண்ணு டார்க்கா இருக்கும். அதுக்காக கண்ணாடி போட்டேன். கேப் வந்து எனக்கு வந்து ஸ்ட்ரோக் வந்துச்சு. ஆக்சுவலா ஹார்ட் அட்டாக் ஆச்சு, ஸ்டென்ட் வச்சிருக்கேன், ஸ்ட்ரோக் வந்தது. அப்ப டாக்டர் என்ன சொன்னாங்கன்னா, நீங்க ஏசில நிறைய நேரம் இருக்கு, அதனால கூட வந்திருக்கலாம், நீங்க ஏசில இருக்கப்ப கேப் போட்டு உட்காரு. அதே மாதிரி வெளியில வந்து சன்ல போனா சன் ஸ்ட்ரோக் வந்துடும், வெளியில சடனா ஏன்னா இது ஏசில இருந்து கூலிங் இருந்து டக்குன்னு போனா வெளியிடாயிடும் போகாதாரு. அதனால ஒரு இதுக்காக கேப் போட்டு ஒரு நமக்குன்னு ஒரு ஸ்டைல ஃபாலோ பண்ணிட்டு வச்சுங்களேன். இப்போ பாக்கி விவரம் மாதிரி நம்ம பாலுமகேந்திரா மாதிரி ஒரு ஸ்டைல ஃபாலோ பண்ணிட்டு உட்காந்து சினிமாக்காரன் ஒரு மேக்கப் ஸ்டைல் தானே. ஒரு வித்தியாசத்தை ஆமா, அது மாதிரி போயிட்டு இருக்கு. இல்லன்னா தெரியாது என்ன யாருன்னு தெரியாம போயிருமே. அது அந்த மாதிரி தான். நிறைய விஷயம் நீங்க ஷேர் பண்ணிருந்தீங்க. உங்களோட டைம்க்காக நன்றி சார். ஓகே, தேங்க்யூ வெரி மச்.